Hi friends, welcome to Cook with Mom YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிட்னி ஸ்டோன் மற்றும் வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாழைத்தண்டு பொரியல். அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதான் அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் கட் பண்ணும்போதே அதை கட் பண்ணி தண்ணிக்குள்ளேயே போட்டுருங்க, இல்லைன்னா கலர் ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு நைஃப் வச்சு நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அதில் இருக்க நாரெல்லாம் வந்துடும். நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போதே ஒரு சில நார் வரும், அதை நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதை குக்கரில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் போடுங்க. அதிகமாக சால்ட் போட்டுற வேண்டாம். தாளிக்கும் போது கூட உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 50 கிராம் துவரம்பருப்பை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பருப்பை சாம்பாருக்கு வேக வைக்கும் போதே எக்ஸ்ட்ரா வேக வச்சனால இதில் ஆட் பண்ணல. ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விடுங்க. இப்போது வடைச்சட்டி எடுத்துட்டு அதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு இதில் ஆட் பண்ணுறோம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 20 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் சின்ன வெங்காயம் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச வாழைத்தண்டை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கரெக்டாக இருந்தால் நீங்கள் சால்ட் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போது வேக வச்ச பருப்பை நான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தண்டோடு சேர்த்து வேக வச்சுருந்தா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போது இதில் இருக்க அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் மட்டும் அடுப்பில் வச்சுருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ரெண்டுமே வெந்தது தான். இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் துருவல் போடும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வாழைத்தண்டு பொரியல் கிட்னி ஸ்டோன் மற்றும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, கொஞ்சமாக சாப்பிட்டாலே நமக்கு ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போது லஞ்சுக்கு எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரைஸ் கம்மியாக எடுத்துகிட்டு நீங்கள் வாழைத்தண்டு அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு சீக்கிரம் வயிறு ஃபில்லான மாதிரி ஆகிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான கிட்னி ஸ்டோன் மற்றும் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.